தைப்பூசத்தையொட்டி பழனி, திருச்செந்தூர் உள்ளிட்ட முருகன் கோயில்களில் சிறப்பு அபிஷேகம். பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் வழிபாடு. தைப்பூசம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காரணமாக திருவண்ணாமலையில் கட்டுக்கடங்காத கூட்டம். 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் பக்தர்கள். வடலூர் சத்தியஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன விழா. 7 திரைகளை விலக்கி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையாய் காட்சியளித்தார். சர்க்கரை நோய்க்கான மருந்து விலை குறைய வாய்ப்பு. 17 புற்றுநோய்க்கான மருந்துகள் மீதான வரி ரத்து. பட்ஜெட் அறிவிப்பால் செல்போன், ஷூ, சோலார் பேனல் விலை குறையும் என எதிர்பார்ப்பு. வெளிநாட்டு சுற்றுலா கட்டணமும் குறைய வாய்ப்பு. தொலைக்காட்சி, உயர்ரக கைக்கடிகாரம், வெளிநாட்டு மதுபானங்களின் விலை உயர்கிறது. அமோனியம் பாஸ்பேட் மீதான வரி விலக்கு ரத்தால் உரம் விலையும் உயரக்கூடும். வருமானத்தை மறைத்தால் இனி 100% அபராதம் விதிக்கப்படும் என பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. எளிமையான வருமான வரி தாக்கல் படிவம் விரைவில் வெளியிடப்படும் என உறுதி. வருமான வரி கணக்கில் திருத்தம் செய்வதற்கான அவகாசம் டிசம்பர் 31க்கு பதில் மார்ச் 31ஆக நீட்டிப்பு. விபத்து காப்பீடு மூலம் கிடைக்கும் வட்டிக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு. அரிய வகை கனிமங்களை வெட்டியெடுக்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவை இணைத்து புதிய தொழில் வழித்தடம் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஐதராபாத்திற்கு அதிவேக ரயில் தடம். தொலைநோக்குடன் வளர்ச்சிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார் நிர்மலா சீதாராமன். லோக்கல் முதல் குளோபல் வரை வலுப்படுத்தும் வகையில் பட்ஜெட் இருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். மத்திய பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றம் என திமுக எம்பி கனிமொழி பேட்டி. தமிழ்நாட்டின் கனிம வளங்களை சுரண்டும் நிதிநிலை அறிக்கை என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியையும் தராமல் நம்முடைய கனிம வளங்களை சுரண்டுவதற்காக திட்டம் தீட்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் ரேர் மினரல்ஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது நம்முடைய அடிப்படை வளங்களை சுரண்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டை நாம் பார்க்க முடியும். ரயில்வே திட்டங்கள், புதிய தொழிற்சாலை எதுவும் இல்லாத தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய பட்ஜெட். வழக்கமாக இடம்பெறும் திருக்குறள் கூட பட்ஜெட்டில் இல்லை என சு. வெங்கடேசன் எம்பி கருத்து. நாட் ரீச்சபிளில் இருப்பவர்களை பற்றி கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். தாவேக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில். நாட் ரீச்சபிள் இல்லை, ஏற்கனவே விஜய் ரீச்சபிள் ஆகிவிட்டார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தாவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பதில். விஜயின் தந்தை கூறியதன் கருத்தின் அடிப்படையிலேயே கிரீஷ் ஷோடங்கர் புதிய கட்சிகள் கூட்டணிக்கு அழைப்பதாக கூறினார். கூட்டணி குறித்த கேள்விக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதில். உடல்நலக் குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக மூத்த நிர்வாகி எச். ராஜா நேரில் சென்று நலம் விசாரித்த முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். தைப்பூசத்தையொட்டி பழனி, திருச்செந்தூர் உள்ளிட்ட முருகன் கோயில்களில் சிறப்பு அபிஷேகம். பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் வழிபாடு. தைப்பூசம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காரணமாக திருவண்ணாமலையில் கட்டுக்கடங்காத கூட்டம். 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் பக்தர்கள்.
வடலூர் சத்தியஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன விழா 7 திரைகளை விலக்கி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையாய் காட்சியளித்தார். சர்க்கரை நோய்க்கான மருந்து விலை குறைய வாய்ப்பு. 17 புற்றுநோய்க்கான மருந்துகள் மீதான வரி ரத்து. பட்ஜெட் அறிவிப்பால் செல்போன், ஷூ, சோலார் பேனல் விலை குறையும் என எதிர்பார்ப்பு. வெளிநாட்டு சுற்றுலா கட்டணமும் குறைய வாய்ப்பு. தொலைக்காட்சி, உயர்ரக கைக்கடிகாரம், வெளிநாட்டு மதுபானங்களின் விலை உயர்கிறது. அம்மோனியம் பாஸ்பேட் மீதான வரி விலக்கு ரத்தால் உரம் விலையும் உயரக்கூடும். வருமானத்தை மறைத்தால் இனி 100% அபராதம் விதிக்கப்படும் என பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. எளிமையான வருமான வரி தாக்கல் படிவம் விரைவில் வெளியிடப்படும் என உறுதி. வருமான வரி கணக்கில் திருத்தம் செய்வதற்கான அவகாசம் டிசம்பர் 31க்கு பதில் மார்ச் 31ஆக நீட்டிப்பு. விபத்து காப்பீடு மூலம் கிடைக்கும் வட்டிக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு. அரிய வகை கனிமங்களை வெட்டியெடுக்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவை இணைத்து புதிய தொழில் வழித்தடம் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஐதராபாத்திற்கு அதிவேக ரயில் தடம். தொலைநோக்குடன் வளர்ச்சிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார் நிர்மலா சீதாராமன். லோக்கல் முதல் குளோபல் வரை வலுப்படுத்தும் வகையில் பட்ஜெட் இருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். மத்திய பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றம் என திமுக எம்பி கனிமொழி பேட்டி. தமிழ்நாட்டின் கனிம வளங்களை சுரண்டும் நிதிநிலை அறிக்கை என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியையும் தராமல் நம்முடைய கனிம வளங்களை சுரண்டுவதற்காக திட்டம் தீட்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் ரேர் மினரல்ஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது நம்முடைய அடிப்படை வளங்களை சுரண்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டை நாம் பார்க்க முடியும். ரயில்வே திட்டங்கள், புதிய தொழிற்சாலை எதுவும் இல்லாத தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய பட்ஜெட். வழக்கமாக இடம்பெறும் திருக்குறள் கூட பட்ஜெட்டில் இல்லை என சு. வெங்கடேசன் எம்பி கருத்து. நாட் ரீச்சபிளில் இருப்பவர்களை பற்றி கேள்வி கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். தாவேக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில். நாட் ரீச்சபிள் இல்லை, ஏற்கனவே விஜய் ரீச்சபிள் ஆகிவிட்டார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தாவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பதில். விஜயின் தந்தை கூறியதன் கருத்தின் அடிப்படையிலேயே கிரீஷ் ஷோடங்கர் புதிய கட்சிகள் கூட்டணிக்கு அழைப்பதாக கூறினார். கூட்டணி குறித்த கேள்விக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதில். உடல்நலக் குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக மூத்த நிர்வாகி எச். ராஜா நேரில் சென்று நலம் விசாரித்த முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின்.